So hi all, I'm here to present our project Sephora. So myself Yuvashri from MBA department and my fellow teammates from BCA department are Shankar, Leander, Asin and Preeta. So the main reason, the core reason behind building Sephora is to make school dispersal more safer and effective, and also to ensure that each and every student is handed over to the right person. I'll explain why with the existing problem, because still a lot of schools follow a traditional method of picking students, which is manual pickup system. This leads to a lot of confusion, delays, zero transparency, no records, and high risk of mismatch between the parent and the child. And it also leads to a lot of chaos, and it creates a lot of stress between the teachers and the caretakers who are managing the students during dispersal time. So this is exactly the problem we wanted to solve, and that's why we brought in Sephora. Let me explain the workflow of Sephora in short. So basically, the drivers or the parents will be provided with RFID tags and cards. So once they enter the school gate, the antenna which is fixed in the entrance will automatically detect those RFID tags and cards. So இதை detect பண்ணோனே இந்த ஸ்டூடெண்டோட parent வந்துட்டாங்க or இந்த ஸ்டூடெண்டோட auto driver வந்துட்டாங்க அப்படிங்கிற information will be automatically displayed in the smart board which is present inside each and every classrooms. So இதை பார்த்து the teachers can verify and send those students to their respective parents or auto drivers. So this is how the Sephora works. So with this, the dispersal becomes more safer and effective. Further, the technical aspects and back-end prototype will be explained by my fellow teammate. Let me explain the prototype of Sephora. இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே RFID ரீடர் வச்சுருக்கோம். ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனில் RFID ஆண்டனா வைப்போம். இப்போது இங்கே RFID ரீடர், இங்கே அல்ட்ராசோனிக் சென்சார் அண்ட் பக்கத்தில் பஸ்ஸர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு ரெண்டாக வச்சுருக்கோம். கிளாஸ் ஏல ஒரு LCD டிஸ்பிளே, கிளாஸ் பியில் ஒரு LCD டிஸ்பிளே வச்சுருக்கோம். சென்டரில் ஆர்டினோ யூனோ வச்சுருக்கோம். ஆர்டினோ யூனோ வழியாக எல்லாத்துக்கும் பவர் சப்ளை அண்ட் அதர் டேட்டா சப்ளை கொடுத்துருக்கோம். வயரிங்ஸ் போத் சைட்ஸில் எல்லாத்துக்குமே இருக்கும். இது டேட்டா போர்ட்டில் வந்து பவர் சப்ளை லேப்டாப்பில் கொடுத்துருக்கோம். இங்கே RFID கார்டும் டேகும் வச்சுருக்கோம். கார்டு இப்போ நான் வந்து அந்த RFID ரீடரில் ஸ்கேன் பண்ணேன்னா கிளாஸ் ஏல ஒரு மெசேஜ் வரும். இப்போது கிளாஸ் ஏல வந்து பேரண்ட் ஆஸ் அரைவ்ட் அப்படின்னு மெசேஜ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்டில் போட்டால் கிளாஸ் பியில் வந்து பேரண்ட் ஆஸ் அரைவ்ட் அப்படின்னு மெசேஜ் வரும். இதுவே ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சன் வேறு கார்டில் வந்தாங்கன்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் ஹேஸ் டிடெக்டட் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனில் RFID ஆண்டனா வச்சுருக்கனால அதை யாராவது ஸ்டீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக அல்ட்ராசோனிக் சவுண்ட் சென்சார் வச்சு அதில் ஒரு பஸ்ஸர் அலர்ட்காக வச்சுருக்கோம். இப்போது அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் சென்சாரில் வந்து பக்கத்தில் நம்ம யாராவது கையை கொண்டு போனோன்னா சென்சர்லேருந்து அலர்ட் சவுண்ட் வரும். இப்போது அந்த சென்சாரை வந்து நம்ம அந்த கேட் மேலே வச்சுருப்போம், அதாவது நியர்பை RFID ஆண்டனாட்டு வச்சுருப்போம். ஸோ யாராவது ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கரெக்டாக அங்கே சவுண்ட் வந்துடும். ஸோ அதுலேருந்து அலர்ட்டில் மெசேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.